வீடு கட்ட முடியாமல் இருக்காங்க ரொம்ப நாளாக, பாதியிலே வீடு நின்றுடுச்சு அப்படிங்கிறவங்க, அடுத்து வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கர்மா கிளென்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த மெடிக்கல் அந்த இதுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த மெடிக்கலுக்கே காசு செலவாயிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இந்த பூர்வ ஜென்மத்தில் அவங்க வந்து ஏதோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கடனை வந்து தீர்க்கறதுக்கு இந்த பூமியில் நம்மளால் இந்த பூமியில் அந்த தண்டனையை அனுபவித்து அதுக்காக எல்லாரும் நினச்சிக்கிறாங்க நம்ம பிறப்பு எடுத்து வந்தது நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு போகணும். அப்படி கிடையாது. கண்டிப்பாக அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதிப்படி அவங்க போயிட்டுருக்குறாங்க. இப்போ நானுமே இந்த இடத்துல வந்து இது கொடுத்துட்ருக்கேன் அப்படி சொன்னால் அந்த விஷயங்களுக்குரிய காலகட்டம் வரும்போது நான் அதை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்குது. அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க.